ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ லூஷனை காமிக்கிறாங்க. அவன் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அங்கே ரீயூனியன் பார்ட்டிக்கு வர சொல்லி கால் வந்ததுமே அவனுமே அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரே வாமிட்டாக வந்துட்டு அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டேக்கா. என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டேக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அப்போங்க ஹாஸ்பிட்டலில் அங்கே டாக்டர் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பேமெண்ட்டே பண்ணலை, நாங்கள் இதுக்கப்புறமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாகி போயிடுது. அதனால தான் இந்த வேலைக்குமே அவள் வந்திருக்கா. அவளுக்கு சுத்தமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது உடம்புக்கு ஒத்துக்கவே இல்லை. பட் இருந்தாலும் என் நிலைமை இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஆக வேண்டியதாகிருச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேக்கப்லாமே போட்டுட்டு அங்கே வந்து ஒர்க்குக்காக கிளம்புறா. நைட் கிளப் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே சர்வ் பண்ண போனதுமே அங்கே தான் அந்த கிளாஸ் ரீயூனியன் பார்ட்டியுமே நடந்துட்டுருக்கு. அப்போ அங்கே 3 செட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை டீஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இவன் நம்ம ஸ்கூலில் படித்தவளாச்சே, இவங்க அப்பா தானே சீட் பண்ணார், பேங்க்ரப்ட் ஆனதில்ல, அதுக்கப்புறம் அங்கே இருந்தாலும் சூசைட்மே பண்ணிக்கிட்டாரு இல்லை, இவங்க அம்மாவுக்கு வேறு முடியல இல்லை அப்படின்ற சைட்டு ஹீரோயின் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆகிட்டுருக்கு. எல்லாருமே இவ்வளோ மாதிரி ஆளுகிட்டலாம் நாங்கள் ட்ரிங்க் வாங்கி வந்து குடிக்கவே விரும்பலை, இவ சர்வ் பண்ணால் நாங்கள் வந்து குடிக்கவே மாட்டோம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகிருது. கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ற சைட்டு இங்கே கேட்குறாங்க. பட் ஹீரோயின் இதுங்களை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல, கண்டிப்பாக நம்மளால் இது முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போகும்போது அப்போ அந்த மேனேஜர் ரொம்ப கோவப்படுறாரு. உனக்கே நீங்கள் வந்து ஓசிலியாக சம்பளம் கொடுத்துட்ருக்கு, போய் வந்து சொல்கிறத பண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயின் திரும்ப போனதுமே பரவாயில்லப்பா, தைரியத்தை வர வச்சுட்டு நீ திரும்பவுமே வந்திருக்க அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து நீ இப்போ சேர்ந்து ப்ளே பண்ணு, நீ வந்து சர்வ் பண்ணுறதையுமே நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொன்னதும் பட் இவங்க கூட ப்ளே பண்ணால் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும்ல, என்னால் அதை முடியாதுன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே சண்டை இழுத்ததுமே ஹீரோயின் வேவா அங்கேருந்து போயிடுச்சேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ லூஷன் மேலே வந்து இடித்ததுமே 2 பேர்த்துக்குமே இத்தனை நாள் கழித்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 2 பேருமே ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவனோட அப்பா வந்து இறந்து போயிட்டார் போல். அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருந்திருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே எங்கள் அப்பா எதுவுமே பண்ணலைப்பா, எங்கள் அப்பாவில் உங்கள் அப்பா வந்து இறந்து போகலன்னு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கா. பட் ஹீரோயின்ட்ட அவன் சுத்தமாக அங்கே பேசவே விரும்பலை. இப்போ இதெல்லாச்சும் நினச்சி பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். பிறகு நான் வந்துட்டு இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து காசு பே பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், பேசாமல் வந்துட்டு ஒரே வழி ஏதாச்சும் ஒரு காருக்கு முன்னாடி நின்று நான் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்து போயிடுறேன், ஸோ காம்பன்சேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காசை வச்சு எங்கள் அம்மாவை காப்பாற்றிக்கிறட்டும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காருக்கு முன்னாடி போய் நிற்கிறா. அங்கே கார் இடிச்சதில் அவன் மயக்கமானதுமே இறங்கி வர்றது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அதான் அவ்வளோ அங்கே அப்படி நிலமையில பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறான். சில விஷயங்கள் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. இப்படி வந்துட்டு அவன் ஷூலாம் வாங்கியிருக்கான்ப்பா, அதெல்லாம் ரொம்பவே காசு கம்மியானது தான், அவன் ரொம்ப பூவர்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவனை கிண்டல் பண்ணி அங்கே பேசியிருந்திருக்காங்க. அவங்க அப்பா அங்கே கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காரு. அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக கத்தி அழுதுருக்கான். அவங்க அம்மா அங்கே அதை பார்த்து அழுதே அவங்களுக்குமே ரொம்ப முடியாமல் போயிருச்சு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணை முழிச்சு பார்த்தா இவன் தான் உட்காந்துட்ருக்கான். என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சின்னு சொன்னதுமே அவன் அமௌண்ட்டாக சேர்ந்ததும் நான் உனக்கு பே பண்ணிடுறேன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் ஒர்க்குக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அவங்க எல்லாம் தான் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ஒரு லேடி வர்றாங்க. இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வர்றாங்கப்பா, நீ அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும், நம்ம ஹோட்டலுக்குமே வந்து பேர் கிடைக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்குவேன்னு ஹீரோயின் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவள் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது. நம்ம ஹீரோவோட கம்பெனியில் தான் உங்கள் அப்பா வந்துட்டு இப்படி கடன் வாங்கியிருந்திருக்காரு, அதை எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பே பண்ணலைன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டுருவோம், உங்களுக்கு நோட்டீஸுமே அனுப்புவோமேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா எந்த கடனுமே வாங்கலைன்னு அவள் சொல்கிறா. பட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பிறகு அவள் நெக்ஸ்ட் டேவே அங்கே போயிட்டு இப்படி வந்து லீன் மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு உங்கள் பாஸ்ட்டை சொல்லுங்கன்னு சொன்னதுமே இந்த விஷயத்தை அங்கே இன்ஃபார்ம் பண்ணதும் எனக்கு அப்படி யாரையும் தெரியாதுன்னு அவன் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணு 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு அவன் உடனே கூப்பிட்டுட்டு இப்போ எந்த ப்ரெக்னன்சியை பற்றி நீ வந்து பேசிகிட்டு இருக்க, நான் தான் செக் பண்ணனே, உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற சொன்னதும் சும்மா வந்துட்டு உன்கிட்ட பேச விரும்பலை நான், நீ எதுக்காக போய் சொல்லி இப்போ எங்கள் அப்பா காசு கடன் வாங்கினாருன்னு பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கு
ஒழுங்கா வந்துட்டு நீ உண்மையை சொல்லு, எங்கள் அப்பா எதுவுமே வாங்கலைன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி தெரியாது, இங்கே கணக்கு சொல்கிறாங்கன்னா அந்த காசை நீ பே பண்ணி ஆகணும், பே பண்ணிவிட்டு நீ பாட்டு போ, எனக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்காக அங்கே ஹோட்டல் கிளம்பி போயிடா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ அங்கே மேகசீனில் இருக்கவுமே அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, கிளியர் ஃபேஸாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே ஜஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்தாலாம் யாரையும் வந்துட்டு எடை போடாதீங்கப்பா, நேரில் பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டா இருக்கும், அசிங்கமாக கூட இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசி வயிற்றுச்சல்ல பேசிகிட்டு இருக்கா. அந்த சைடில் நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரானதுமே இவள் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே அவன் கேட்டுட்டு தான் இருக்கான். அங்கே எல்லாருமே சேர்ந்து அவனை கிராண்ட் அங்கே வெல்கம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அவன் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. அங்கேருந்து போனதுமே நீ தான் வந்து அவரை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண போகிற பட்லர், அவருக்கு என்ன வேணுமோ நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு இவன் ஐயோ கடவுளை இவன்ட்ட போய் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க ரூமில் போய் இது எங்கள் ஹோட்டலில் ஸ்பெஷலாக தயாரிக்கிற டீ, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இதை டேஸ்ட் பாருங்கள் அப்படின்றத சொன்னதுமே அவன் டக்குன்னு ஹீரோயினை பிடிச்ச பக்கத்தில் இழுத்துக்கிட்டதுமே டீ ஃபுல்லாக மேலே கொட்டி போயிடுது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை விடுன்னு சொல்கிறப்ப அவங்க போஸ்ட் பண்ணி அவ்வளோங்க கிஸ் பண்ணதுமே வெளியே பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட்டும் அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இருக்காங்க. ஐ திங்க் அவளுக்கு நம்மளோட தேவை இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே நீங்கள் வேறு அப்படிலாம் கிடையாது, அவர் ரொம்பவே நல்ல பர்சன், கிளியரானவர், யாரையும் விருப்பம் இல்லாமல் டச் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த பொண்ணுக்கு என்னடா சொல்கிறான்னு தோணிட்டு இருக்கு. பட் இவன் ஹீரோயினை போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுட்டு இருக்காத, இதுக்கப்புறம் என்னை விருப்பம் இல்லாமல் நீ தொட்டேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டும் அவளுமே போய் அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுப்பா இருந்தாலும் ஏன் உன்ட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாருன்னு சொன்னதும் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, அவன் என்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கான், என்னை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே இருக்க எல்லாருமே அவன் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் ஐக்கான்ப்பான், அவனை மாதிரி ஆள் கூடலாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறது உனக்கு எப்படி இருக்குது, நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்க, இப்படியே இருந்தோன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அவங்க கான்டாக்டில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பெரிய பொசிஷனுக்கு போயிடலான்னு சொன்னதுமே அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலே வந்துடலாம், இப்படிலாம் வந்து இவங்க கூட சேர்ந்து கான்டாக்ட் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறா. அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி இவனுக்கு வந்து சாப்பாடு தேவைன்னு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஆல்ரெடி கால் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. பட் அவளுக்கு அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு சுத்தமாக வந்துட்டு க்ரீன் வெஜிடபிள்ஸே பிடிக்காது போல், அங்கே மீட்டாக வேணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவளோட மீட்டை கொடுத்தாலுமே எனக்கு இது வேணான்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். இப்போ ஃபுட் எல்லாமே அங்கே கொண்டு போய் நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக போனதுமே கையை அப்படி விரிச்சிட்டு அவன் பாட்டு நின்றுட்டுருக்கான். ஹக் வேணுமாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே டையை வந்துட்டு கழட்ட சொல்லிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு டையை கழட்டி கோட்டை எல்லாமே கழட்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அவன் வந்து உடனே நீ கிளம்பி போன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வெளியே போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவுமே அங்கே கால் வந்துடுது அவருக்கு ரொம்பவே சாப்பிட்டதுல ஏதோ சேராமல் அலர்ஜி ஆயிடுச்சு, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே மொத்தம் நடக்கவே முடியல, கால் பெயின் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அங்கே போய் மெடிசன் எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பொருள் சாப்பிட்டா அலர்ஜின்னு நீங்கள் ஹோட்டலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு சாப்பாடு அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் கிளம்புறேன்னு சொன்னதும் எனக்கு இப்போ மீட் வேணும்னு சொல்லி கேட்டதும் உங்கள் உடம்பு ஆல்ரெடி சரியில்லை சொல்கிறா, நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு நீங்கள் பண்ணுறது உங்களோட கடமை தான் சொன்னதுமே சரி ஓகே பண்ணிட்டா சரிதான் அப்படின்ற சைட்டு அவங்கேருந்து போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. இப்போ எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருக்குமா, என் வாழ்க்கையே தலைகீழாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் எங்கள் நம்ம ஹீரோவை அட்டன் பண்ணுறதுக்காக புது பட்லரை ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவங்கள எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்க ஆஃப் டே லீவ் எடுத்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே நர்ஸ் வந்து செக்அப் பண்ணிவிட்டு இவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் கவனிச்சிட்ருக்கீங்க, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது உடனே அவங்க யார்கிட்டையும் கால் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன், என்ன மாதிரியே சேர்ந்த பொண்ணு மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கவுமே அங்கே ஒரு குட்டி பாப்பாக்குமே அதே மாதிரி ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே பக்கத்தில் போய் உட்காந்ததுமே நீங்கள் என்ன உங்கள் அப்பாவோட சேர்ந்தா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்டதும் இல்லைன்னு அவ சொல்கிறா. நீ தனியாக வந்திருக்கேன்னு சுற்றி கேட்டதும் இல்லை நான் எங்கள் அப்பாவோட சேர்ந்து வந்திருக்கேன், எங்கள் அப்பா எனக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டாக இருப்பாருன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து இருந்தீங்க அவங்க எல்லாமே வந்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு அப்படியே அங்கே தூக்கம் வர ஆரம்பித்ததுமே அவள் அப்படியே அங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறா. அங்கே மயக்கமாகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவளை அங்கே டச் பண்ணி தட்டி கொடுத்துட்ருக்கா. பிறகு அங்கே வந்து எந்திரிச்சு போனதுமே அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்படின்னா
கண்டிப்பாக வந்துட்டு இது என் கனவு இல்லை, அவன் தான் வந்தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க ஒரு டேட்டை வேறு அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே போனால் அந்த பையன் வந்துட்டு அவளுக்காக ஏகப்பட்ட ப்ரிசியஸான கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் இது எனக்கு வேணான்னு சொன்னாலுமே கேட்காம அவள் என்ன சொல்ல வரான்றதே புரிஞ்சுக்காம அங்கே தொல்லை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மீட்டிங்காக அந்த சைடில் வர்றான். ஸோ அங்கே பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான் அவள் ஏதோ ப்ராப்ளமில் இருக்கான்னு. உடனே மேனேஜர்கிட்ட அந்த டேபிளை நான் புக் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே மேனேஜருமே போய் இப்படி அந்த எங்கள் பாஸ் இந்த டேபிளை புக் பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் சரி ஓகே நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த சேரில் வந்துட்டு நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் எங்கே போனாலும் என்னோட பின்னாடியே நீ வந்துட்டுருப்பியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே நான் என்ன பண்ணேன், நான் சும்மா இங்கே மீட்டிங் வந்தேன், பட் நீ லீவை போட்டுட்டு நீ டேட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது ஏன்னா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உனக்கு வேணாமான்னு சொன்னதும் எனக்கு தேவை கிடையாது, நீ டஸ்ட்பினில் தூக்கி போடுன்னு சொன்னதுமே அவங்க டஸ்ட்பினில் போட்டுட்டு பட் நான் உனக்கு வேறு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். அவங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ்லாம் காமிக்கிறாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ நீ வாங்கிக்கோன்னு சொன்னதுமே பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்கதா பார்த்து வாங்கிக்கிட்டதும் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னதும் நானே கூட்டிகிட்டு போய் உன்னை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். பட் அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. திரும்பவுமே அந்த பர்சன் அங்கே மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். அவளுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லும்போது வெளியேருந்து நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அந்த பர்சன் நான் இங்கே ரூம் எடுத்திருக்கேன், நீ வந்து ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாகி போயிடுது. அங்கே பிடிச்சவங்க வந்துட்டு தள்ளி விட்டு பெரிய ஃபைட் பண்ணதும் அவனுக்கு ரொம்பவே ரிக்ரெட் ஆகிடுது, இவளோட பின்னாடி ஏன்டா வந்தோன்ற லெவலுக்கு. பிறகு திரும்பவுமே ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு. அதை கேட்டுட்டு அவங்க மெடிசன் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கா. இந்தாங்க இதை சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னதும் அயன்பாட்டு பிடிச்சி நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்பவே கோவமாகி போயிடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில், நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீ உன்னோட தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பியா, பர்சனலாக வந்துட்டு எதுவும் பண்ணுறதுக்கு இங்கே கிடையாது, பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறான் இருந்தால் பேசு, இல்லைன்னா விலை இப்போ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுருக்கா. அப்போ அவன் நீ மெடிசனை கொடுத்துட்டு போ இங்கேருந்துன்னு சொல்லும்போது அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனான். பட் அங்கே அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே அதை பார்த்துட்டு இப்போ பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டு இருக்கா. பிளட்டாக வாமிட் எடுத்ததுமே அவளுக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. கடவுளே அவனுக்கு என்னாச்சோ, இத்தனை நிலைமைக்கு காரணமே நான் தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. அந்த ஆள் வந்துட்டு வெளியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காருப்பா, அதனால தான் இப்படி ஆயிருக்கு, நீ வந்துட்டு கவலைப்படாத, ஓ மேலாம் எதுவும் பழியில் விழுகாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. நீ எனக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவள் சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா. அவன் கண்ணை முடிச்சதுமே எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டதும் நல்லா தான் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். இப்போ அங்கே கால் வந்துடுது. ஹீரோயின் கால் பண்ணி பேசினதுமே இவன் கோவமாகிட்டு பிடிச்சவங்க போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோ, ஓ இஷ்டத்துக்கு நீ ஏதாச்சும் என்ன பண்ணிட்டு இருப்பியா, ஒழுங்காக என்கிட்ட பிஹேவ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. பிறகு அவங்க அம்மாவை தான் போய் மீட் பண்ணுறா. அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போனதுமே ஹீரோயின் அம்மா என்னோட பர்த்டே, நீங்கள் இதுக்காக வச்சு எந்திரிக்கணும், ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், நானுமே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஒரு பர்சன்ட்டை கால் பண்ணி நீங்கள் ஆஃபர் பண்ணதை நானுமே வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்னை பற்றியுமே கொஞ்சம் யோசிங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் வந்துட்டு இப்படி ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப பிளட் அவசியமாக தேவைப்படுது, ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு, ப்ளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சைட்டு எங்கள் பிளட்டோட குரூப் எல்லாமே சொன்னதுமே யாருமே அங்கே வந்து பிளட் கொடுக்க முன்னு வர மாட்டாங்க. பட் ஹீரோயின் நான் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அந்த பர்சன் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், எவ்வளோ காசு வேணாலும் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்மே அங்கே பிளட் எல்லாமே டொனேட் பண்ணுறாங்க. அவளுக்காக கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய காசெல்லாம் கொடுக்குறாங்க. அவளுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கோமே அங்கே போய் அவள் வந்துட்டு பேசாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறா. அந்த காசை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. இது மூலமாக எங்கள் அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் நடக்கும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த பர்சனுமே குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ ஜோன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. எப்படி வந்துட்டு குழந்தைக்கு பிளட்டு கிடச்சிச்சின்னு சொன்னதுமே நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. பிறகு அங்கே ஸ்கூல்மேட்ஸ்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஒரு பார்ட்டிக்குமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளுக்கு வந்துட்டு எப்படி புள்ளி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோயினை. அவள் அந்த சைடில் போகும்போது அங்கே ஜோ வரப்போ வேணுக்குனே வந்து இடித்து தள்ளி விட்டு அவன் மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணதுமே ஹீரோயின் சாரி சொல்லிட்டு அங்கே தொடச்சி விட்டதுமே அவங்க ரொம்ப கோவப்பட்டு அவகிட்ட கற்றுனதும் இதில் அந்த பொண்ணோட தப்பு என்ன இருக்குது, நான் தான் நடுவில் வந்தேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடுறா. அந்த சைடில் நம்ம ஹீரோ வரதை ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேமா அங்கே இருந்து போனதுமே அப்போ அங்கே நம்ம ஜோ போயிட்டு பிரதர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ளை பார்த்தேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுகிட்டே ஹீரோ நான் இப்போ அங்கே
அவளை பார்த்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறான். பட் ஹீரோயினை காணோம். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பார்ட்டி மாதிரி அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு ஏலம் போனதுமே எல்லாருமே எடுத்துட்ருக்காங்க ஏலத்தில். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சமான அங்கே ஒரு மூன் வந்து வந்திருக்கு விலைக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஹீரோ கூட சேர்ந்து டேட் பண்ணும்போது எனக்கு இந்த மூன் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை வந்துட்டு எப்படி விடுவான், விலைக்கு அதை வாங்கிடுறான். பிறகு அவள் தனியாக அங்கே மூனை பார்த்து யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட லைஃப்பில் எவ்வளோ ட்ராஜடி அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு பையன் வந்துடுறான். நான் வந்து உன்னை திரும்ப மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஃபைனலாக நீ திரும்ப கண்ட்ரிக்கு வந்துட்டியா. உனக்கு நடந்த இன்சிடெண்ட்லாம் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்படினாலும் வந்து கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த மூக்கு ரொம்பவே வைத்தறிச்சலாகிடுது. ஏன்னா அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் போல். இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. நம்ம ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புனா இனிமே இது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஸ்டோரேஜில் நீங்கள் வைங்கன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே உள்ளே வைக்க போனால் அவளை பிடிச்சி அடிச்சு அங்கே உள்ளே தள்ளி விட்டாங்க. டெம்பரேச்சரையுமே ரொம்ப கூட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே மயக்கமாகிடுது. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு கதவை தட்டிட்டு இருக்கா. பட் யாருக்குமே கேட்க மாட்டுது. எல்லாருக்குமே இங்கே கால் பண்ண ட்ரை பண்ணாலுமே நெட்ஒர்க் அங்கே வந்து கிடைக்க மாட்டுது. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு கவலையாயிட்டு இருக்கு. ஸோ மெசேஜாக ஸோ நம்ம வந்து இதில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட என்னோட அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, அந்த காசை வந்து முடிஞ்ச லெவலுக்கு எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீ காப்பாற்றுன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோட்ட உனக்கு கடன் நான் கொடுக்கணும்ல, அதுக்கான பேமெண்ட்டுமே இதில் இருக்குது, நான் வந்துட்டு என்னோட பாஸ்வேர்டை இதில் சொல்லியிருக்கேன், அதையுமே எடுத்துக்கோ, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாமல் இருன்னு சொல்லிட்டு அவங்க மயக்கமானதுமே அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த புள்ளி பண்ண பொண்ணு அங்கே வந்து விடுறா. நீ வந்து இப்படிலாம் சாகிறத நான் விரும்பலை, நீ அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசாமல் இருந்தேன்னா உனக்கே நாங்கள் இப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு கிக் விட்டதுமே ஹீரோயின் இதெல்லாம் நீ தான் பண்ணியான்னு சொன்னதோ அவள் ஆமான்னு சொல்கிறா. தலையில் அடிச்சுட்டு ஹீரோயின் கதவை லாக் பண்ணிடுறா. பண்ணதுக்கு பழிக்கு பழி இப்படி தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீ இப்படியே உள்ளே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அங்கே அவள் வந்துட்டு பயந்து போயிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினால் சுத்தமாக முடியல. அங்கே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வர்றான். அங்கே அவனை பார்த்ததுமே இது என்ன கனவான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மயக்கமானதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு உனக்கு யார் இப்படி பண்ணது, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது இப்படி ஸ்டோரேஜில் ஏதோ ஒரு பொண்ணை வந்து அடைச்சி வச்சுருக்காங்களாம் பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு வேமா அங்கே போய் அவளை காப்பாற்ற எல்லாருமே போயிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு அவப்பாட்ட அவங்க அம்மா அப்பா வந்து நினச்சி அங்கே வந்துட்டு புலம்பிட்டுருக்கா. ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவளுக்கு ரொம்ப குளிரவுமே ஹக் பண்ணிவிட்டு அவளை எப்படியோ வந்துட்டு படுக்க வச்சு தூங்க வச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ வேமா வந்துட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போகும்போது அப்போ மெய்ட் வர்றாங்க. எங்கே போயிட்டுருக்கீங்க, பாஸ் உங்களுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது சாப்பிட்டு போங்கன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு வேணான்னு சொல்கிறா. அப்போ அங்கே கையில் வந்துட்டு பெட் இருக்குது, அதுக்கு பெட் வந்துட்டு அவளோட தான் போல். நம்ம ஹீரோயின் அதையுமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், உங்கள் பாஸ்ட்டை தேங்க்யூ சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோ கேட்ட சொல்கிறான். இன்னுமே அவளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல போலப்பா, அவள் என்ன ஹேட் தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த புள்ளி பண்ண பொண்ணை அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க. என் பொண்ணு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காம்மா, ப்ளீஸ் நீ அவளை மன்னிச்சிரு, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக குடும்பத்தோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும், ரெண்டாவது அவளுக்கு மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஆகாது, அவள் லைஃப்மே ஸ்பாயில் ஆயிரும், ப்ளீஸ் நீ வந்துட்டு இந்த பணத்தை கொஞ்சம் வச்சுக்கோ, நீ இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் பொண்ணுக்கு புத்தி சொல்லி வழங்க அப்படின்ற சைட்டை அனுப்பி விட்றா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னாச்சு, அவங்க என்ன ஹோட்டல் ரூமை புக் பண்ண வந்தாங்கன்னு சொன்னதுமே அவன் அந்த பணத்தை மறைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறா, சும்மா பேச வந்தாங்கன்னு சொல்கிறா. ஹீரோவோட ஹோட்டல் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் வந்து ஏதோ மர்டர் எல்லாமே அட்டாக் பண்ணிட்டாங்களாம்ப்பா, ஏகப்பட்ட பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு அவளுக்கு கவலையில்ன்ற மாதிரி காமிச்சிக்கிறா. பட் இருந்தாலுமே ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு பம்பு அயந்து போயிட்டு வேமா விழுந்தடிச்சு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சேக்கா. அங்கே போனால் ஒரு லேடி பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்டுட்டு அவனுக்கு தான் ஏதோ ஆகி போயிடுச்சோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோங்க வந்துடுறா. என்னை பற்றி ஃபீல் பண்ணி ரொம்ப கவலையாயிட்டீங்க வந்தையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் ஏன் உன்னை பற்றி ஃபீல் பண்ண போகிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே அப்புறம் ஏன் இங்கே வந்தேன்னு சொன்னதுமே இத்தனை பேர் இன்ஜுரி ஆகிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாலேஜுக்காக வந்தேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவங்க போனால் அவன் கையில் அடிபட்டுருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ இதே பண்ணலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு
கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதும், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு உனக்கு நான் எத்தனை டைம் சொல்கிறது, மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. பிறகு ஹீரோயின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு, உனக்கு அவனுக்கு நடுவில் என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு விஷயங்கள் எல்லாமே போயிருக்குன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னதும், இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியுது அவனுக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, உனக்கு தான் புரிய மாட்டுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அடிக்கடி இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கான், உன்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், சரி ஓகே பெட்டு வச்சுக்கலாமா, யார் ஜெயிக்கிறாங்களோ காசு பே பண்ணணும் ஓகேவான்னு சொன்னதும் ஹீரோயினுமே சரின்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே, உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூலில் வந்துட்டு லவ் ஸ்டோரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு எந்த கேர்ள்ஸுமே பிடிக்காதுன்னு அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே ஒயின் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே எனக்கு கேர்ள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அங்கே இன்னொரு வெயிட்டர்கிட்ட, நீங்கள் இதை கொண்டு போய் உள்ளே சர்வ் பண்ணிடுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மெசேஜ் பண்ணுறா. அவன் என்னை லைக்கே பண்ணலை, சும்மா வந்துட்டு நீயா தான் கற்பனை கண்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அவங்க கொண்டு போய் இதை சர்வ் பண்ணதுமே, எங்கே இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்திருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு, நான் வந்து கிளைண்ட்டை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அங்கே சர்வ் பண்ண போனதுமே, உனக்கு நான் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். மரியாதை என்கிட்ட விலகேறுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்படின்னு இம்பார்ட்டன்ட் வேலை வந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே பின்னாடியே போயிட்டுருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு இப்படி நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசினதுமே அவர் அந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு, உங்கள் அம்மாவை காப்பாற்றிடலாம், பட் காசு ரொம்ப அதிகமாக செலவாகும், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கவலையாயிட்டுருக்கு. பிறகு அங்கே இந்த டாக்டர்கிட்ட இப்படி அவங்க அம்மாவோட லிஸ்ட் வந்துட்டு ஃப்ரீயாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களோட நேமில் வந்து கீழே வந்திருக்கு, ஸோ நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஒரு குழந்தை வந்து ஓடி வந்ததுமே ஹீரோயின் மேலே போயிடுச்சதுமே, இப்படிலாம் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கக்கூடாதுமான்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அந்த குழந்தைக்கே பிளட்டு கொடுத்து நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றினா இல்லையா, அந்த பிள்ளை தான் போல். அப்போ அங்கே அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. அவரோட நேம் வந்து ஜியாங். ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட தன்னோட குழந்தைங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் கொஞ்சம் நேரம் எங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே ஹீரோக்கு பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஒரு வயசான பாட்டியை காமிக்கிறாங்க. வீல் சேர்ல வந்துட்டு இருக்கும்போது சைடில் போனதுமே, இப்படி ரூமில் கொண்டு போய் விட முடியுமாமா, எனக்கு வந்துட்டு இப்போ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்க போதுன்ற விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே, பட் அவனாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட வெட்டிங்கை வந்துட்டு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உனக்காக வந்து மேரேஜுக்கு நாங்கள் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஜோட தான் சேர்ந்து மேரேஜ் நடக்க போதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோக்கு செம்ம டென்ஷனாகி போயிடுது. யாரை கேட்டு இந்த மாதிரி முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கேருந்து போகும்போது அங்கே ஜோட்ட, நான் கண்டிப்பாக ஒன்றை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், என் மனசில் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு இருக்கா, ஒன்றா நான் அப்படி ஒரு பார்வையில் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோக்கு அங்கே ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறா. இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோனும் பண்ணக்கூடாது, எனக்கு மெசேஜும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பரையுமே பிளாக் பண்ணி விட்டுறா. அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய், நீ இப்போ அவள் வந்து கால் பண்ண, அவள் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கா, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நைட் போல் அங்கே வீட்டில் இருந்தா. அவள் வீட்டில் வந்துட்டு யாரோ கல்லை விட்டு எல்லாமே அடிக்கிறாங்க. அவள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஜியாங்கிட்ட கால் பண்ணி, நீங்கள் கொடுத்த வீட்டில் வந்துட்டு இப்படி ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவோட சேர்ந்து அவங்க மீட்டிங்கில் இருக்கான். ஸோ ஹீரோயினோட நேம் லின்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிடுது. நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ அங்கே ஜியாங் என்னாச்சுன்னு சொன்னதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதோ, என்னால் நம்பவே முடியல, இந்த மாதிரி கூட இந்த வீட்டில் பண்ணுவாங்களான்னு, நீங்கள் பேசாமல் வந்துட்டு கிளம்பி வாங்க, நான் உங்களுக்கு வேறு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு கீழே கிளம்பி போனால் நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, நீ எங்கே போய் மறைஞ்சிக்கிற, நீ மறைஞ்சிக்கிட்டா என்கிட்டருந்து எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே ஜியாங், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உனக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இந்த மேடம்கிட்ட கேட்டு பாரு, எனக்கு அவளுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு, எதுக்காக
என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன், எங்கே போனாலும் ஏன் டார்ச்சர் பண்ணுற, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே, ஜியாங் நீ இப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காதன்னு சொன்னதுமே, இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருந்தால் நல்லது, எங்கள் 2 பேத்து நடுவில் என்ன நடக்கலை சொல்லு, எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. பட் எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை உன் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போவியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி ஹீரோயினை இழுத்துட்டு போனதுமே ஜியாங்க் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்படி எங்கே போனாலும் என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி அவருக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பொண்ணுக்கு நான் பிளட்டு வந்து டொனேட் பண்ணேன், எனக்கு ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, அது உனக்கு பொறுக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன முட்டாளா நீ, அவன் வந்துட்டு உன்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான், அது கூட உனக்கு தெரியலையான்னு சொன்னதும், எல்லாரும் ஒன்றை மாதிரியே நினைக்காதன்னு சொல்லிட்டு அவள் பேசுனதுமே கோவமாயிட்டு அவளை போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே மரியாதை என்கிட்ட வந்து விலகி ஏறி எப்போ பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அங்கே நம்ம ஹீரோ சரி ஓகே நீ வந்துட்டு உன்னை நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன்ல, உனக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல வா நம்ம நாளைக்கே போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், என்னது மேரேஜ் பண்ணுவியா, என்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் நீ மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டதும், ஆமாம் நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு சரி ஓகே அப்படின்னா சரிதான், நீ 6 மாதத்துக்கு என்னை வந்துட்டு டச் பண்ணக்கூடாது, என்னை பேபிக்காக போஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு நிறைய காசு கொடுக்கணும், நான் வாங்குவேன், நீ எதுக்குமே வந்துட்டு எந்த தடையுமே போடக்கூடாதுன்னு சொல்கிறா. பணத்தாசை பிடிச்சவான்னு சொல்லிட்டு விட்டுட்டுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் எல்லாத்துக்குமே ரெடி தான், நீ வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு என்ன பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி ரெடியாகி நின்றுட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவனவே பார்த்துட்டே இருக்கவும், ஏன் இந்த ட்ரெஸ் என்ன சரியில்லாமல் எது இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறா. பட் மனசுலேயும் இவன் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற சைட்டு அவள் பார்த்துட்ருக்கா. நான் இதை எப்படி சொல்ல முடியாமன்ட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது டைம் ஆகிடுச்சுக்கு, வா நம்ம போய் இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் அவனை நோட்டீஸ் பண்ணாமல் போய் இடித்ததுமே அங்கே அவன் வந்துட்டு என்னாச்சு நீ இப்போ இருந்து என்னோட ஒய்ஃப் எதுக்காக என்னை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லிட்டு பிடிச்ச அவளங்க வந்துட்டு கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நைட் அங்கே ரூம்குள்ளே போகிறதுக்கே அவளுக்கு பயமாக இருக்குது. இவன் பார்த்து அங்கே உள்ளே உட்காந்துட்ருக்கோமே, ஐயோ கடவுளே எனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, நான் இப்போ பயந்துட்டீங்க நின்று ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், நான் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போகிறா. ஏதாச்சும் வெட்டியாக பேசிகிட்டு இருக்கா. அதை டைரெக்டாக நம்ம பேசலான்னு சொன்னதும், என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான்சென்ஸ் நீன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவளை அவங்க பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருந்தேம்மா, பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பட் அவனவே நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மாவோட கையில் மூமெண்ட்ஸ் வருது. அதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணலை. அங்கே நர்ஸ் வந்துட்டு உங்கள் அம்மாவை இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க பெரிய வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. பிறகு அங்கே கேட்டோட சேர்ந்து ஹீரோயின் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த மெய்ட் வர்றாங்க. இந்த கேட்டோட பேருமே லின், அவங்களோட பேரை சொல்லி தான் அவர் எப்பயுமே கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோயின் அங்கே அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அங்கே அவனை போய் கூப்பிட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னப்பா உன் வீட்டில் கேர்ள்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு சொன்னதும், நான் உன்கிட்ட பிறகு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னாச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டதுமே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னதும் அவளை அப்படியே தூக்கி டேபிளில் உட்கார வச்சதுமே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறா. நீ எதுக்காக கேட்டோட நேம் என்னோட நேம் வச்சு கூப்பிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும், அதனால தான் நான் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தேன், நீ இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். பிறகு போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் இருக்காப்பான்னு சொல்லிட்டு இவ தான் ஒய்ஃப்ன்றதுன்னு தெரியாமல் இவட்டேவே இவங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ஐ திங்க் வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அங்கே அவனை பார்த்ததுமே இவளுக்கு ஷாக் ஆகிடுது. பட் மேரேஜ் ஆனது யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக அங்கே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு அவள் காமிச்சிக்கிறா. பிறகு அவங்க சிஸ்டர் வந்துட்டு அவங்க வந்துட்டு யார்ட்டையுமே வந்து இப்படி உன்னை ஹஸ்பண்ட்னே சொல்ல மாட்டாங்களே என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இப்படி தான் புருஷன்றதவே வெளியே சொல்ல மாட்டா, என்ன ஒருவேளை கழட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காளா, என்னை பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லாக சோகத்தில் அவன் பாட்டு தண்ணியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோமே ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, இப்போ உனக்கு என்னாச்சு நீ இப்படி குடிச்சிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீ தான் வந்துட்டு என்ன இந்த
நிலமையில விட்டுட்ட. நீ வந்து எதுக்காக வந்து யார்கிட்டையுமே என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்ற. உனக்கு வந்துட்டு யாரையாச்சும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் எனக்கு பிடிச்ச பர்சன் இருக்காங்கன்னு சொன்னதும், அப்படின்னா அந்த பர்சனை பற்றி நீ என்னைக்கு என்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னதும், உன்கிட்ட ஏன் நான் எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வேலைக்கு போகக்கூடாது, நான் 10 மாதத்துக்கான சேலரியை நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. நெக்ஸ்ட் அவள் எந்திரிச்சு வந்தா அங்கே அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு இங்கே கொண்டு வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகி போயிடுது. அதில் அவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை தேடி பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா. ஏன்னா அந்த ஃப்ளார் வந்து பூக்கிற டயத்தில் நம்ம ஹீரோயின்ஸையும் சேர்ந்து அதை பறிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாரை உள்ளே அடைச்சி அவன் வந்துட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி உருவாக்கி அங்கே கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க. மெயிலிட்டு அவங்க பாஸ் ஸ்டோன் இருக்குது, அது வந்துட்டு அவருக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு எதுவும் தேவை கிடையாது, ஏன்னா மனுஷனே பக்கத்தில் இருக்கும்போது கண்டுக்காத போது அந்த கிஃப்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப, அப்படின்னா சரி நான் அதை தூக்கி போட்டுருவான்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் நான் வீட்டில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது. நைட் போல் ஹீரோயின் நாங்கள் ப்ளே பண்ணிச்சேக்கா நிறைய பசங்களோட வீடியோ எல்லாமே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கோமே. அதை பார்த்துட்டாங்க, என்ன மேடம் உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் வேறு ஒரு பையனை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீமே தான் நிறைய பொண்ணுங்களை பார்க்குற, நானா உன்ட்ட எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்குறேன்னா அப்படின்ற செட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. ஹீரோயினுக்கு இந்த பாரு உனக்காக தான் இந்த செயினை நான் ஆசையாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சதும் ரொம்பவே சந்தோஷமாயிருது ஹீரோயினுக்கு. அப்படின்னா நீயே போட்டு விடுன்னு சொல்கிறா. அதுக்காக வந்து நான் வேற ஒரு பர்சனை போய் லைக் பண்ணுவேன்னு நீ நினச்சிட்டு இருக்க, உன்னை தவிர அவனுக்கு யாரையுமே பிடிக்காதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக நிறைய வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கா. அவட்ட வந்து பேச்சு கொடுக்குறா. அங்கே அப்படின்னா தான் வந்து நம்ம பிரதரை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அங்கே வர சொல்லிடுறா. அப்போ அங்கே ஒரு பிஸ்னஸ் வந்து பார்ட்னர் அங்கே வர்றாங்க. அங்கே வந்துட்டு என்ன மேடம் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அங்கே இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்ருக்கான். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அந்த பர்சன் கூட போகலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறா. அவளுக்கு அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்கூல்லையுமே நம்ம ஹீரோவை எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பூவன்னு சொல்லிட்டு எப்பயுமே டீஸ் பண்ணி இருந்திருக்காங்க. சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி நம்ம முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு, நான் இப்போ போகணுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதோ அந்த பொண்ணுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு உடனே உங்கள் பிரதர்கிட்ட நான் சும்மா ஃப்ராங்க் தான் பண்ணேன்னு சொல்லிடுறா. பிறகு நைட் போல் அங்கே நம்ம ஹீரோ அவளுக்காக கிறிஸ்டல் எல்லாமே நிறையா கொண்டு வர்றான். நீ வந்துட்டு ரொம்ப பெரிய டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நல்லாவே தெரியும், லைஃப்பில் நடந்த சில ப்ராப்ளம்னால நீ இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்ட, பட் வந்துட்டு உன்னோட ஹோப் எதையுமே விடக்கூடாது, நீ எப்பயுமே நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவன் அவளுக்கு அங்கே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், பெரிய டிசைனர் ஆகணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது வீட்டில் இருந்து. ஸோ அவன் வந்துட்டு நான் வந்து ஒரு மீட்டிங்காக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து அங்கே கால் வந்துடுது மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அவளுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே போகும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட கார் நிற்கிது. அங்கே வெளியே பார்த்தா ஜோ இருக்கவுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. உள்ளே போனால் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியோட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஃபேமிலியை பார்த்துட்டு அவளுக்கு அதை விட பெரிய ஷாக், ஏன்னா அவங்க சிஸ்டர் அம்மா எல்லாருமே இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏன் உன் ஃபேமிலியை பற்றி நீ என்கிட்ட ஒரு தடவை கூட இன்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தெரியவே இல்லை, ரெண்டாவது அவங்ககிட்ட என்னை பற்றி சொல்லணும்னு உனக்கு தோணலைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே இவன் பின்னாடியே போயிட்டுருக்கான் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக. அப்போ அவங்க அம்மா அங்கே அவளை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணோட அப்பா தானே நம்ம அப்பாவை கொலை பண்ணவங்க, நீ வந்துட்டு நீயும் உன் பிரதர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அவளோட பின்னாடி எதுக்காக சுற்றிட்டு இருக்கீங்க, அவள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது, மரியாதையோடு இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏன் நீ என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட போய் சொல்லியிருப்ப, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை நீ வந்துட்டு என்கிட்ட மறைச்சிருக்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிச்சிடாதான்னு சொல்லி அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதுமே நீ என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்க, உங்கள் அப்பாவை கொலை பண்ண கொலகார பையன் குடும்பத்தில் போய் நீ கல்யாணம் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ ஒழுங்காக அவளை டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதுமே அது என்னால் முடியாது, அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட், நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு அப்படின்ற சொன்னதுமே அண்ணன் தங்கச்சிக்கு என்ன வந்துட்டு அறிவில்லாமல் போயிட்டுருக்கீங்களா, ஊருக்குள்ளே தெரிஞ்சால் இதை விட என்ன அசிங்கம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட்டுருக்காங்க. டக்குன்னு அவங்க எந்திரிச்சு நின்று பேசினதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடக்க முடியும் கண்ணு தெரியும், நீங்கள் சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொன்னதுமே ஆமாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை என் கையில் வைக்கணுன்றதுக்காக தான், நீ கைமீறி போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோட்ட ஒன்று நீ இப்போ அவளை சூஸ் பண்ணி இல்லை என்ன சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணதும் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை.
வீட்டில் அவன் அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினை பற்றி கேட்குறான், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது. வேமா ரூமுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கோமே, இப்போ இத்தனை நாள் எங்கே போனேன், இப்போ எங்கே என்னை விட்டுட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது, நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக போகிறேன், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு, நீ என்ன சொன்ன, உன் ஃபேமிலியில் எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீ என்னை ஏமாற்றிட்ட, இந்த மாதிரி ஜென்மத்தை கூட சேர்ந்து நான் வந்து இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும், நான் என்ன புரிஞ்சுக்கோ, உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயினை ரொம்ப கோவமாயிடுறா. என்னை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உள்ளே அழுதுச்சுக்கா. இவனுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவங்க அம்மா ரொம்பவே வந்து நிலமை மோசமாக இருக்கும்போது காசு ரொம்ப தேவைப்பட்டிருக்கு. அவன் ரொம்ப பூவரசன்ற வாசி, அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்திருக்கு. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் தான் அவங்க அம்மாவோட பெட்டுக்கடியில் ஏகப்பட்ட காசை வச்சுட்டு போயிருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போங்க நம்ம ஹீரோ, நீ தயவு செஞ்சு எங்கேயுமே போவேனா, நான் வந்து அப்ராடு கிளம்பி போயிடுறேன், நீ நிம்மதியாயிரு, பேசாமல் நீ ரெஸ்ட் எடு, உன் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிவிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் போகிறத அவளால் ஸ்டாப் பண்ண முடியல. ரொம்பவே கவலையாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நைட்டு ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவனை விட்டுட்டு அவளால் இருக்க முடியல. அவள் ட்ரெஸ் எல்லாமே டச் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே கிஃப்ட்ஸ், அங்கே லெட்டர் எல்லாமே இருக்கா. அது அங்கே வந்துட்டு அவள் படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கான்றதுக்காக எழுதியிருக்கான். ஸோ அதை பற்றி அவள் ரொம்பவே கவலையாகிட்டு அங்கே அவன்கிட்ட கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ எங்கே இருக்க, என்னை மீட் பண்ண வான்னு சொல்லி கூப்பிட்டதுமே, நான் கண்டிப்பாக வருவேன், நீ பேசாமல் இப்போ ரெஸ்ட் எடு, நீ என்ன என் மேலே கோவமாக இல்லையான்னு சொன்னதும், யார் சொன்னது, உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், பட் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, சரி நாளைக்கே நான் பார்க்க வரேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே டாக்டர் கால் பண்ணிடுறாங்க, நீங்கள் உங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இத்தனை நாள் ஆசைப்பட்ட அதே டாக்டர் தான் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளில் உடம்பு சரியாயிரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட ஹீரோ தான். அவன் தான் இந்த டாக்டரையுமே ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்கே ஸ்பெஷலாக அவங்க அம்மாவை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நர்ஸையுமே அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த நர்ஸ் வந்துட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களை லவ் பண்ணிட்டுருக்காரு தெரியுமா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கே, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு உடனே நம்ம ஹீரோவோட சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி சீக்ரெட் ரூமை பற்றி கேட்டதுமே, ஆமாம் அந்த ரூம் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வழி சொல்கிறா. ஸோ அங்கே உள்ளே போய் அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு பிடிச்சமான பொருள் எல்லாத்தையுமே அவள் டிசைன் பண்ணி வச்சுருக்கான். ஓவனாக பார்த்து அங்கே ஆக்ஷன் பார்ட்டியுமே வாங்கி வச்சுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிட்டு, நான் எவ்வளோ தூரத்துக்கு அவன் என்னை ஹேட் பண்ணிட்டு இருந்தான்னு நினச்சனோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ண பார்க்குறா. பட் அங்கே ஃபோனில் வந்துட்டு அங்கே பெரிய நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த சைடில் வந்து நிலச்சரிவு வந்ததில் அந்த சைடில் போன கார் எல்லாமே வந்துட்டு உள்ளே அமைங்கிருச்சு. இதில் வந்து யாருமே உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் பயங்கரமாக அங்கே எமோஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கா. கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாது, அவன் வந்து இறந்து போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. வந்துட்டு நம்ம மெய்ட் வந்து அவ்வளோ அவங்க பிடிச்சிட்டு, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க, நீங்கள் என்ன நியூஸை கேட்டீங்களோ அதே தான் நாங்களும் கேட்டோம், நம்ம கடவுள்கிட்ட தான் பிரார்த்திக்க முடியும்னு சொன்னதுமே அவளுக்கு மயக்கம் வந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தட்டி கொடுத்ததுமே அவனை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடா. இப்போ நீ வந்து கவலைப்படாத, நான் அந்த சைட்லேயே வரல, நான் வேறு வழியில் வந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்ற சைட்டு அவங்க சாரி கேட்குறா. நான் உன்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே, இதுக்கப்புறம் இந்த பழைய விஷயங்களே நம்ம பேச வேணாம் அப்படின்ற சைட்டு ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அம்மாவை வந்து சரி பண்ணணும் இல்லையா, ஸோ மீட் பண்ணுறதுக்காக அங்கே வீட்டுக்கு போகிறா. அங்கே உள்ளே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அங்கே அவங்க சிஸ்டர், அம்மா இங்கே பாருங்களேன் யார் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவங்க அது வரைக்கும் ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கண்ணு தெரியாத மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிவிட்டு கிளாஸை வேற தள்ளி விட்டு உடைச்சிடுறாங்க. எனக்கு யார் வந்திருக்குதுன்னு என்ன தெரிய போதுமா, நானே கண்ணு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க பாரு, கிளாஸை தள்ளி விட்டு அது வேற உடஞ்சி போச்சுன்னு சொன்னதுமே, ஆன்ட்டி இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்துச்சேக்கா. அப்போ அங்கே கையில் கட்டாயிருது. அப்போ அங்கே உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ இதெல்லாம் பண்ணுறதுனால என் மனசில் நீ இடம் பிடிச்சிருவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் நீடன் பண்ணிவிட்டு, பண்ணது என்னமோ எங்கள் அப்பா தானே, நான் என்ன தப்பு பண்ணேன், ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற செட் அவள் கேட்குறா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு அவங்க ரெண்டு பேருமே வெளியே இருக்கும்போது அங்கே மழை வர மாதிரி இருக்குது, நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் ஆன்ட்டின்னு சொன்னதுமே கையில் இருக்கா அந்த மாலை அங்கே வேணுன்னே அங்கே பிச்சு கீழே போட்டுட்டு, ஐயோ
இது அவரோட கடைசி ஞாபகமாக என்கிட்ட இருந்துச்சு, இப்போ அதுவுமே என்னை விட்டு போயிடுச்சான்னு சொன்னதுமே, இல்லை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மலையிலேயே அவள் எல்லாத்தையுமே பிறக்கி எடுத்துட்டேக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நீட் டவுன் பண்ணிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். பட் அவங்களுக்கு இன்னும் எங்கள் கோவம் தான் வந்துச்சுக்கு, நீ என்ன வந்துட்டு அம்மாவே எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோ உறுதியாக சொல்லிடுறான், என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் எனக்கு கொடுங்க, நான் கண்டிப்பாக அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். அங்கே மீட்டிங்கில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி வந்துட்டு பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லி அந்த பர்சன் வந்து எப்படி வந்து காசு இல்லாதவங்களுக்கு காசு கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து எப்படி அவங்கள கைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்துக்குமே வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அங்கே சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. அங்கே அந்த ஃப்ரிட்ஜில் போய் ஏகப்பட்ட பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இப்போயுமே சேக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியுமே பார்த்தா ஒரு அப்பா வந்துட்டு பொண்ணுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து கவலையாயிருது நம்ம ஹீரோயின். கண்டிப்பாக இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோ கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு பையன் ஆளை பிடிச்சி வச்சு, ஒழுங்கா நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், இதெல்லாம் நார்மல் தானே சூசைட் பண்ணிக்கிறது, ஏன்ட்ட வந்துட்டு கேட்குறீங்க, எனக்கு என்ன தெரியும்னு சொன்னதும், நீ போய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கப்புறம் உன் பிஸ்னஸ் லைசன்ஸை நான் கேன்சல் பண்ணி விட்டுருவேன், யாருமே உன்கிட்ட டீலுமே வைக்க மாட்டாங்க, தெருவில் நீ பிச்சை தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டினதுமே அவன் பயந்து போயிட்டு, இதுக்கெல்லாமே எங்கள் காரணம் வந்துட்டு பாஸ் தான், அவர் வந்து தான் இப்போ இதெல்லாமே பண்ணிட்டுருக்காரு, ஏன்னா பிஸ்னஸ் மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட டார்ச்சரை கொடுத்து ஒர்க் அதிகமாக கொடுத்து அவங்கள மென்டல் ப்ரெஷர் ஆக்கிறாரு, ஃபேமிலிக்காக அதுக்கப்புறம் அவங்களே வந்து நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இதனால் மக்கள் தொகையாச்சும் குறையும் இல்லை, அதுக்காக தான் அவர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்ன இப்படி ஒரு சைக்கோவான்னு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமே இருக்குது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 ஃபேமிலியை டார்கெட் பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு, அந்த ஃபேமிலியில் வந்து ட்ரக்கு கேஸ்லையும் அதுக்கப்புறம் பேங்க் ராப்டுமே பண்ணிவிட்டு 2 ஃபேமிலியுமே இப்போ வரைக்குமே நாசமாக போய் தான் கிடக்குன்னு சொன்னதுமே, அது 2 பேரோட ஃபேமிலியுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி தான், அந்த பர்சனுமே இறந்து போயிட்டாரு, இன்னொரு பர்சனுமே தான் அப்படின்ற சொன்னதும் அவங்க ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிட்டு இருக்கு. அந்த இன்னொரு ஃபேமிலி வந்து எப்படியோ முன்னேறி வந்துட்டாங்க, பட் அந்த இன்னொரு குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அந்த கம்பெனி எல்லாமே சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஷாக்கு, சொத்துக்காக இவ்வளோ கேவலமாக நடப்பாங்களான்னு சொல்லிட்டு, அப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள மீட் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்காக அந்த பர்சனுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோவுமே அங்கே போய் கலந்துக்கிறான். அந்த டயத்தில் வந்து அங்கே யார் வந்துட்டு அதிகமாக வந்து பெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ ஸ்கூலில் படிச்சவன் வந்துட்டு கட்டுறான் 7 மில்லியன், பட் ஹீரோ 10 மில்லியன் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு உடனே அவங்க அங்கிள் நான் வந்துட்டு அவருக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, நீங்கள் எப்படி என்ன சீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் வாய மூடி இதெல்லாமே பிஸ்னஸ் ட்ரிக் தான் அப்படின்றத அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இன்னமே ஷாக்காகி போயிடுது. இருந்தாலுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஒத்துக்குறாங்க. அங்கே ஃபைனலாக பார்த்தா அங்கே இன்னொரு பர்சனுமே வந்துட்டு போட்டி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அங்கே கடைசியில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவங்களோட ஃப்ராடு வேலை பிளாக் மார்க்கெட்டில் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுமே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்படி வந்துட்டு எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவுமே ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. எல்லா பிரச்சனையுமே ஒரு வழியாக சார்ட் அவுட் ஆகிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.